குருவி World. வணக்கம் குழந்தைகளே, குட்டி குருவி வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த அழகான நன்னெறி கதைகளை தவறாமல் பாருங்கள். பசுமை நிறைந்த அழகான ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மந்திர மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரம் வருடம் முழுவதும் இனிப்பான மாம்பழங்களை கொடுத்து கிராம மக்களை மகிழ்வித்தது. குழந்தைகள் அந்த மரத்தின் கீழ் விளையாடுவார்கள். பறவைகள் அங்கே கூடு கட்டும். குட்டி குருவிக்கும் அந்த மரம் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் சில கிராம மக்கள் தண்ணீரை வீணாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். சிலர் குப்பைகளை எங்கேயும் வீசினார்கள். சிலர் சிறிய செடிகளையும் வெட்ட ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த மந்திர மாம்பழ மரம் மெதுவாக வாட ஆரம்பித்தது. பச்சை இலைகள் உதிர்ந்தன. மாம்பழங்களும் குறைந்து கொண்டே போனது. ஒரு நாள் அந்த மரத்தில் ஒரு மாம்பழமும் இல்லை. கிராம மக்கள் எல்லோரும் மிகவும் கவலையடைந்தார்கள். அப்போது அருள் என்ற சிறுவன் சொன்னான், நாம் இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றணும், கிராமத்தை சுத்தமாக வைக்கணும். அதன் பிறகு குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் குப்பைகளை சுத்தம் செய்தார்கள், புதிய மரங்களை நட்டார்கள், தண்ணீரை வீணாக்காமல் சேமித்தார்கள். குட்டி குருவியும் மகிழ்ச்சியாக அவர்களை சுற்றி பறந்தது. சில நாட்கள் கழித்து மந்திர மாம்பழ மரத்தில் சிறிய பச்சை இலைகள் மீண்டும் வளர ஆரம்பித்தது. மரம் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தது. பின்னர் இனிப்பான மாம்பழங்களும் மீண்டும் வளர்ந்தன. கிராம மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அருளும் குட்டி குருவியும் சந்தோஷமாக மரத்தடியில் விளையாடினார்கள். இந்த கதையின் நன்னெறி: இயற்கையை பாதுகாப்போம், மரங்கள் நம் நண்பர்கள். மீண்டும் ஒரு அழகான கதையில் சந்திப்போம். குட்டி குருவி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குட்டி குருவி World.